இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கையாளுறதுக்கு சினிமா வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் கொடுக்குது தெரியுமா? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தா ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறதே நம்மளுடைய சினிமா தாங்க. இது பல பேருக்கு வந்து அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். பட் நான் இதை பர்சனலாக நான் சொல்கிறேன். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, கண்டிப்பாக சில்வர் ஸ்க்ரீனோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு லாஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர் அவர் ஸ்மோக் பண்ணதுக்கு அப்புறம் அவரை பார்த்து ஒரு ஜென்ரேஷனே மாறினாங்க. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. அதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய டைரக்டர்ஸ் சில சீன்ஸ் வைக்கிறாங்க. அதாவது ஒரு ஹீரோயினுக்கு சண்டை இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ ஹீரோக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க காமிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாராக தான் இருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்கும் மைண்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஆல்கஹால் குடிச்சா சரியா போடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் அவங்களுக்கு தோன்றுது. இது வந்து டேரக்டரோட தப்புன்னு நான் சொல்ல முடியும். பிகாஸ் அவங்க இன்டென்ஷனாக எதுவும் பண்ணுறதில்ல. பட் ஹியூமன் பிரெயின் அந்த மாதிரி தான் அந்த விஷயத்தை வந்து ரிசீவ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி காட்சி அமைப்புகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்ற பஸ்ஸில் ஆல்கஹால் எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாதீங்க. இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ் லெவல். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்எஸ்எல்சி பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.